ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முடக்கட்டாங்கீரை சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். தேவையான 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் பூண்டு சேர்த்து வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இது ரெண்டும் வதங்கின பிறகு காஞ்ச மிளகா ஒரு 6 போட்டு வதக்கணும். வெட்டி வச்சு 2 தக்காளி சேர்த்து வதக்கணுங்க. பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையை சேர்க்கணும். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். மூட்டு வலிக்கு இது ரொம்ப சிறந்தது. கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கின பிறகு கொஞ்சம் நல்லா ட்ரையாக வதக்கிட்டு புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கணும். அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஒரு கரண்டியில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடுங்க. சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்குங்க. செஞ்சு